அதிகாரம் 17. கொழுமையான பதார்த்தங்கள். சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அமெரிக்கையோட சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலம். குடும்பத்தில் சந்தோஷமும் சமாதானமும் ஆறுதலும் நிரம்பி இருப்பதே மெய்யான ஆசீர்வாதம். உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தை விட ஆவிக்குரிய ஐஸ்வர்யமே உத்தமமானது. சண்டையோடு கூடிய கொழுமையான பதார்த்தங்களை விட அமெரிக்கையோடு சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலம். மனுஷருடைய ஜீவியத்திற்கு போஜனம் தேவைப்படுகிறது. அதே சமயத்தில் நமக்கு சந்தோஷமும் சமாதானமும் தேவைப்படுகிறது. நம்முடைய போஜனத்தில் சந்தோஷமும் சமாதானமும் நிரம்பி இருக்க வேண்டும். அதுவே மெய்யான ஆசீர்வாதம். நம்முடைய இருதயத்தில் பரிசுத்தமும் அமைதியும் ஐக்கியமும் சமாதானமும் நிரம்பி இருக்க வேண்டும். அப்போதுதான் ஒருவருக்கொருவர் எவ்வாறு சமாதானமாய் ஜீவிப்பது என்பதை நம்மால் சிந்தித்து பார்க்க முடியும். நாம் கடினமாய் வேலை செய்தாலும் அதிகமாய் சம்பாதித்தாலும் அதன் பலனை சந்தோஷமாய் அனுபவிக்க வேண்டும். நம்முடைய ஜீவியம் எளிமையாக இருந்தாலும் அது சந்தோஷமுள்ளதாகவும் ஆறுதல் நிரம்பியதாகவும் இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் வேலை செய்து சாதாரணமான வெறும் துணிக்கையை சாப்பிடுவதில் அவமானம் எதுவும் இல்லை. இதில் தவறு எதுவும் இல்லை. ஒவ்வொரு நாளும் 3 வேளை போஜனத்தை சண்டை போட்டு கொண்டு சாப்பிடுவதை விட வெறும் துணிக்கையை சாப்பிட்டாலும் அதை சண்டையில்லாமல் சமாதானமாய் சாப்பிடுவதே மிகவும் நல்லது. நமக்கு 3 வேளை போஜனம் அவசியமில்லை. நம்முடைய போஜனம் சமாதானம் உள்ளதாய் இருக்க வேண்டும். அதுவே அவசியமானது. நமக்கு தேவனுடைய தெய்வீக பராமரிப்பு கிடைக்கும் போது அதுவே நமக்கு பூரண திருப்தியாய் இருக்கும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் ஞானத்தோடும் விவேகத்தோடும் பயன்படுத்த பழகி கொள்ள வேண்டும். பரிசுத்தமான அன்பு பிறரோடு சண்டை போடாது. அது பிறருக்கு தீங்கு நினைக்காது. நாம் குடியிருக்கிற வாசஸ்தலம் சிறிய குடிசையாக இருந்தாலும் அதில் தேவனுடைய தெய்வீக பிரசன்னமும் அவருடைய தெய்வீக ஆளுகையும் இருக்க வேண்டும். அதுவே நமக்கு மெய்யான ஆசீர்வாதம். கர்த்தருடைய தெய்வீக அன்பு நம்மை ஆளுகை செய்யும் போது நமக்கு ஒரு குறைவும் இருக்காது. நாம் எளிமையாக ஜீவித்தாலும் அது நமக்கு ஏழ்மையாக தெரியாது. ஒரு சிலர் ஒரே வீட்டில் குடியிருந்தாலும் எல்லா காரியத்திற்கும் சண்டை போட்டுக் கொள்வார்கள். அவர்களுடைய வீட்டில் சந்தோஷமோ சமாதானமோ ஐக்கியமோ அன்போ இருக்காது. அவர்களிடத்தில் ஐஸ்வர்யம் இருக்கும், கொழுமையான பதார்த்தங்கள் இருக்கும். அவர்களுடைய வீட்டில் ஆடம்பரமான பொருட்கள் தாராளமாய் இருக்கும். ஆனால் அந்த வீட்டில் உள்ளவர்களுடைய இருதயத்திலோ சமாதானமும் சந்தோஷமும் இருக்காது. சண்டை போடுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். தேவனுடைய கிருபைகளும் இரக்கங்களும் அவர்களுக்கு கிடைக்காது. தேவனுடைய கிருபை இல்லாமல் நம்முடைய ஜீவியத்தை நம்மால் சந்தோஷமாய் அனுபவிக்க முடியாது. தேவனுடைய ஆசீர்வாதமே மெய்யான ஐஸ்வர்யம். நம்மிடத்தில் உலக பிரகாரமான ஐஸ்வர்யங்கள் ஏராளமாய் இருந்தாலும் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மிடத்தில் இல்லை என்றால் நம்முடைய ஐஸ்வர்யம் நமக்கு ஆசீர்வாதமாய் இராது. நாம் உலக பிரகாரமான ஐஸ்வர்யவான்களாய் இருந்தாலும் கர்த்தருக்குள் தரித்திரராகவே இருப்போம். நம்மிடத்தில் அன்பு இருக்கும்போது நமக்குள் சந்தோஷமும் இருக்கும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். நாம் பிறரோடு சண்டை போடாமல் சமாதானமாய் ஜீவிக்க வேண்டும் என்று விரும்ப வேண்டும். அப்போது கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதங்களினால் நம்மை நிரப்புவார். நம்முடைய துணிக்கை அதிக சுவையுள்ளதாக இருக்கும். நம்மிடத்தில் உலக பிரகாரமான ஆசீர்வாதம் அதிகமில்லாவிட்டாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதிகமாய் இருக்கும். நம்முடைய போஜனம் எளிய போஜனமாக இருந்தாலும் அது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட போஜனமாய் இருக்கும். நாம் சாப்பிடும் துணிக்கையை தேவனுடைய ஆசீர்வாதம் மதுரமாய் மாற்றும். நம்முடைய கோபமும் சண்டையுமோ நாம் சாப்பிடும் கொழுமையான பதார்த்தங்களை கசப்புள்ளதாக மாற்றிவிடும்.